ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிர்மல் ட்ரா வந்து 380. இதுக்கான கேல்குலேஷன் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது இந்த மேமன் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த ஒரு ஜென்ரல் நம்பர் தான். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4500101. நேற்று ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 0ன்னு இருக்கும். இதே மாதிரி இந்த மே மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டே இந்த 2 செட் ரிசல்ட் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 9702449. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 183. அடுத்து இந்த செட் ரிசல்ட்டில் 870457. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 517. இப்போ நேற்றைய நம்பர் பார்த்தீங்கன்னா 450101. இதில் 3வது டிஜிட் நம்பர் 0. இப்போ இதில் நான் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இங்கே 3வது டிஜிட்டில் 0ன்ற நம்பர் இருந்தால் அதுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 டிஜிட் நம்பரை பெருக்கல் பண்ணி எழுதுங்க. 97 பாருங்கள். 97 பார்த்தீங்கன்னா 63. 63னா 6 இல்லைனா 3 எடுத்தால் கூட 3 மட்டுமாவது இங்கே நம்மளுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இங்கே 870. 3வது டிஜிட்டில் 0 இருக்கும்போது 87 பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 56. 56னா 5 இல்லைனா 6 எடுத்தால் கூட 5 மட்டும் அது நம்மளுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் இங்கே ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த 2 செட் ரிசல்ட் கம்பேரிசன் வச்சு தான் நேற்று நம்பர் 450101. 3வது டிஜிட் நம்பர் 0. இப்போ 4, 5 இது 2 நம்பரை பெருக்கல் பண்ணுறோம்னா 4, 5 எடுத்தால் 20. 20னா 2 இல்லைனா 0 பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே பி மெத்தடில் எடுத்திருப்பேன். இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிசன் தான். 3வது டிஜிட்டில் 0 நம்பர் இருந்தால் அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 டிஜிட் நம்பரை பெருக்கல் பண்ணி எழுதுங்க. இங்கே 970. 3வது டிஜிட்டில் 0 இருக்கும்போதே 9763னா அதுக்கு அடுத்த நாளில் 3 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 3வது டிஜிட்டில் 0 இருக்கும்போது 8756னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் இங்கே ஏ போர்டில் 5ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 0. இப்போ 4, 5 பெருக்கல் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 20. 20னா 2 இல்லைனா 0 பாஸ் ஆகும்னா நான் வந்து இந்த 2 நம்பருமே பி மெத்தடில் எடுத்திருப்பேன். அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே நான் வந்து சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி எடுத்த ஒரு ஜென்ரல் நம்பர் தான். இப்போ இங்கே வந்து 3வது டிஜிட்டில் 0 இருக்கும்போதே ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் பாருங்கள் 9. 9க்கு பின்னாடி இருக்கிற நம்பர் எடுத்திங்கன்னா 8. 8 வந்து இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இங்கே 3வது டிஜிட்டில் 0ன்னு இருக்கும்போதே அங்கே இருக்கிற ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் பாருங்கள் 8. 8க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எடுத்திங்கன்னா 7. 7 வந்து இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று ரிசல்ட் எடுத்திங்கன்னா 3வது டிஜிட் நம்பர் 0, முதல் டிஜிட் நம்பர் 4. 4க்கு பின்னாடி இருக்கிற நம்பர் எடுத்திங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 வந்து இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து ஏ மெத்தடில் எடுத்துருப்பேன். இதுவுமே ஒரு ஜென்ரலாக நான் எடுக்கிற மெத்தட் தான். 3வது டிஜிட்டில் 0 இருந்தால் அங்கே இருக்கிற ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் பாருங்கள். அந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 0 இருக்கும்போதே இதுக்கு முன்னாடி இருந்த ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 9. 9க்கு பின்னாடி 8. 8 அடுத்த நாளில் இருக்கும். இங்கே 0 இருக்கும்போது ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 8. 8க்கு பின்னாடி இருக்கிற நம்பர் 7. 7 அடுத்த நாளில் இருக்கும். இப்போ நேற்றைய நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 0. ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 4. 4க்கு பின்னாடி இருக்கிற நம்பர் 3. 3 இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்துருக்கும். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தடுமே ஃபுல்லாகவே வந்து ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இங்கே வந்து 0 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டில் 0 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாளில் 1. இங்கேயும் 3வது டிஜிட்டில் 0னா அதுக்கு அடுத்த நாளில் 1. இப்போ நேற்று ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 0. இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் 1 பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேட்டர்ன் கம்பேர் பண்ணி 3 மெத்தட் எடுத்திருப்பேன். இப்போ நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 0. இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டே இந்த 2 செட் ரிசல்ட்டு தான். இப்போ இங்கே 0ன்னு இருக்கும்போதே ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை பெருக்கல் பண்ண சொல்லியிருப்பேன். 9763னா 6 இல்லைனா 3னா இங்கே 3 பாஸ் ஆகிருக்கலாம் அடுத்த நாள். 0 இருக்கும்போது 8756னா அதுக்கு அடுத்த நாளில் 5 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 0 இருக்கும்போதே 4, 5 20. 20னா 2 இல்லைனா 0 பாஸ் ஆனான்னு ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தடில் என்ன கம்பேரிசன் சொல்ல வந்தேன்னா இங்கே 0 இருக்கும்போதே முதல் டிஜிட் நம்பர் பாருங்கள் இங்கே 9. 9க்கு பின்னாடி 8 பாஸ் ஆகிருக்கலாம். 0 இருக்கும்போதே முதல் டிஜிட் நம்பர் 8. 8க்கு பின்னாடி 7 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 0 இருக்கும்போதே முதல் டிஜிட் நம்பர் 4. 4க்கு பின்னாடி இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 3 பாஸ் ஆகலாம்னு சொல்லியிருப்பேன். அடுத்து இதுலேயே 3வது கம்பேரிசன் வந்து இங்கே 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாளில் 1 பாஸ் ஆகிருக்கும். 0னா 1. இப்போ நேற்று ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 0. அப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 1 பாஸ் ஆகணும். ஒரே ஒரு செட்டு ரிசல்ட்டு ஓகேவா? ஒரே ஒரு கம்பேரிசன் வச்சு 3 மெத்தட் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3, பி மெத்தடில் 2 இல்லைனா 0, சி போர்டில் 1. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 321 இல்லைனா 301. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 32, 30. பிசி வந்து 21, 01. ஏசி பார்த்தீங்கன்னா 31. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த மேமன் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான்.
இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 3, பி கால்குலேஷனில் 2 இல்லைனா 0, சி போர்டில் 1. பாக்ஸ் வந்து 321 இல்லைனா 301. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.